வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக சொன்னால் உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் எங்கே இருக்கார்? 10ஆம் வீடு, தொழில் ஸ்தானம். அது ரொம்ப சிறப்பானது. 10ஆம் வீட்டில் 2ஆம் வீட்டுக்குடைய புதன், உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் எல்லோரும் போய்ட்டு அங்கே உட்கார்றாங்க. ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் அவர் கூட சூரியன், ராகு இவங்கெல்லாம் இருக்காங்க. எப்போ ராகு அசோசியேட் ஆகுதோ அப்போது பலம் அதிகம். அதாவது ஒரு அரக்க பலம் அப்படின்ற மாதிரியான அர்த்தம். இந்த வார தொடக்கம் எப்படி இருக்கும்னா மனசில் கொஞ்சம் குழப்பங்கள் நிலவும். நான் சொல்கிறது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமைக்கு வச்சுங்க. கொஞ்சம் மனசில் குழப்பங்கள்லாம் இருக்கும். என்ன செய்ய போகிறோம், ஏது செய்ய போகிறோம், இப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த வார மத்தியமம் மிக மிக சிறப்பான பலன்களை அள்ளித்தரும். ஏன்னா 10ஆம் வீடு செயல் வீரர்னு அர்த்தம். 10ன்னா செயல்திறன், தொழில். அப்போ செயல் வீரராக திகழ்வீர்கள். இதில் ஒரே ஒரு செட்பேக் இருக்குது. என்னென்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம பெரியவங்க வீட்டில் இருக்கிறவங்க, கொஞ்சம் வயசானவங்க, ரொம்ப உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா அது கொஞ்சம் மன உளைச்சலை தரும். மன உளைச்சல்னால் என்ன? அவன் டாக்டர் சொல்லுவான், இன்னும் ஒரு 2 நாள் போட்டோம் சார், கொஞ்சம் அவர் கான்ஷியஸ் வரட்டும் அவர் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. வந்துடுவார், கவலைப்படாங்க, ஸ்டேபிள் கண்டிஷனுக்கு வந்துடுவார், இருந்தாலும் ஒரு 1 or 2 டேஸில் எல்லாம் தெரியும், கரெக்டாகிடும் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் மன சஞ்சலங்களை உருவாக்க வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு வராது, ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அது கொஞ்சம் வயதான தாய் தந்தையராக இருக்கலாம், இல்லை தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம் நீங்கள். அதனால் வரக்கூடிய சில மனக்கிளேசங்கள் வரலாம். மற்றபடி உங்களை தனிப்பட்ட விஷயத்தில் பார்த்திங்கன்னா தொட்டதெல்லாம் பொன் அப்படிமா, அது மாதிரி மைதா ஸ்ட்ரெச் மாதிரி இருக்குது. அவ்வளோ சிறப்பான ஒரு நல்ல பலன்களை எல்லாம் பார்க்கக்கூடிய காலம். அதோடு மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் சில பிளான்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். நான் கேதார்நாத் போனோம், பத்ரிநாத் போனோம், லாங் டிஸ்டன்ஸு இதெல்லாம் இல்லையா, நல்ல ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு ஃபேமிலி, சும்மா ஜாலியாக சுவிட்சர்லாண்ட் போய்ட்டு வரேன், எல்லாம் கைகூடும். கைகூடும்னா என்ன? லக்கி ப்ரைஸில் கைகூடும் சொல்ல, நம்ம வசதி இருந்தால் இந்த கோச்சாரம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதெல்லாம் செய்ய குழந்தைகளிடமிருந்து நல்ல செய்திகள் வரும். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு கூடும். உங்களை பற்றி உயர்வாக பேசலாம். சில நேரங்களில் வேலை மாற்றத்திற்காக நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு நல்ல ரிப்ளை கிடைக்கும், இன்டர்வியூஸ் வரும். அதனால் பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பேக்டு ஒரு வாரம், முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரம். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 10ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது. அருமையாக உங்கள் ப்ரிப்பரேஷன், உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஸ்டார்டட் வித் எ பேங் அப்படிமோ, அப்படி ஒரு நல்ல விஷயமாக தெரிகிறது. மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல வாரம். இந்த வாரத்தில் ஆரம்பத்தில் கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி மன சஞ்சலம் லேசாக இருக்கும். ஆனால் சரியாக பிளான் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதான் சொல்லுவாங்க புல்சைமா. புல்சைனா என்ன? ஷூட்டிங்கில் இல்லை நடுவில் ரவுண்டாக கருப்பில் ரவுண்டாக போட்டிருப்பான். ஏதோ ஒரு படத்தில் சந்தானம் சொல்லுவார், நான் அடிக்கிற இடத்துல போய் கருப்பாக வரைஞ்சிடறேன் ஏம்மா, அந்த மாதிரி. அப்படி இல்லை, நீங்கள் இந்த கருப்பாக இருக்கிற இடத்துல கரெக்டாக பார்த்து அடிப்பீங்க. அதுபோல் சிறப்புகளை சொல்லக்கூடிய நல்ல வாரமாக இது திகழ்வதால் முன்னேற்றமான வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 weeks ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள்.
நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.